எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த நிஃப்டி இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பற்றி தெரியாதவங்க நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த இண்டிகேட்டர் வந்து நான் கம்ப்ளீட்டாக நானாக பில்ட் பண்ணது. இந்த இண்டிகேட்டரோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம், அதாவது ஏடிஎம், ஓடிஎம், அப்புறம் ஐடிஎம், இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ், அப்புறம் ஹை லோ, இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி டேட்டு வந்து February 18th, 2026. இன்றைக்கி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ராடே சிந்தட்டிக் லைன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். இந்த லைன் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போதா இல்லை இங்கிருந்து சப்போர்ட்டுக்கு போதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இந்த இண்டிகேட்டரோட லைன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,755. ஏடிஎம் ப்ரைஸாக நீங்கள் வந்து எதை வேணும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,750 எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஐடிஎம்ல தான் ட்ரேட் பண்ணணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 25,750 நீங்கள் ரவுண்ட் வேல்யூவில், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 50-50 நீங்கள் வந்து ஆப்ஷன் சைடில் வந்து பிரிப்பாங்க. 50-50 பிரிச்சிங்கன்னா நீங்கள் ஐடிஎம் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் இந்த மணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது 100 பாயிண்ட்ஸ் ஐடிஎம். ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் வந்து கிரியேட் ஆகும். எந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18th அப்போ வந்து 25,755 கிரியேட் ஆயிருக்கு. ரவுண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,750. நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஐடிஎம் எடுக்கணும். 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஐடிஎம் சூஸ் பண்ணிங்கன்னா 25,750 அப்படின்னா 25,650. எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஐடிஎம்ங்கிறது வந்து கால் ஆப்ஷன் மைனஸில் போகும், புட் ஆப்ஷன் வந்து ப்ளஸில் போகும். ஸோ 25,750 அப்படின்னு நீங்கள் ஏடிஎம்ஐ கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ ஐடிஎம் எது வரும்? கால் ஆப்ஷனுக்கு -100 அப்படின்னா 25,650. இதுவே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே வந்து ப்ளஸில் வந்து நீங்கள் போடணும் 25,850. இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் இருந்து வந்து ஃபால் ஆகுது பாருங்கள். ஃபால் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. அதாவது 25,676 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ராடே சிந்தட்டிக் லைன்லேருந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. ப்ரீமியம் ப்ரைஸில் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஐடிஎம் பார்த்தீங்கன்னா 25,650 வரும் கால் ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 25,850 வரும். ஓகேங்களா? அதாவது கால் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் மைனஸ், புட் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் ப்ளஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடிஎம் எடுக்கணும் ட்ரேட் பண்ணுறதான்னு சொல்லலாம். முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டர்டே சிந்தட்டிக் லைன்லேருந்து ஃபால் ஆகுது. மார்க்கெட்டு ஃபால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு மீட் ஆகுது. இதில் வர அந்த கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் இந்த லைன் ஃபுல்லாக வந்து நான் வந்து போடலை. ப்ரீமியம் கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து ட்ரா ஆயிரும். இது வந்து போத் நெஃப்டி சார்ட்லையும் ப்ரீமியம் சார்ட்லையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெஃப்டி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து சிந்தட்டிக் லைன்லேருந்து ஃபால் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஐடிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இங்கே வந்து எடுக்குது. இப்போது இந்த நெஃப்டி சார்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிந்தட்டிக் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இந்த சப்போர்ட் 1 வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஃபால் ஆகுது. ஃபால் ஆகி இந்த பிஇபி வேல்யூவில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மேலே போய் R2ல் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. புட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் டச் ஆகி கீழே இறங்குது. அதே மாதிரி கால் சைடில் வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போகுது. ஸோ கால் சைடில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் நெஃப்டியில் பார்க்கணும். கால் சைடில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னா அடுத்து வந்து சிந்தட்டிக் லைன் நோக்கி போகும். ஸோ இன்கேஸ் வந்து சிந்தட்டிக் லைன் மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். இப்போ வந்து ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பிஇபி வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கால் சைடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து S1 நோக்கி போகுது. அதே மாதிரி புட் சைடில் வந்து உங்களுக்கு R2வில் ரிஜெக்ஷன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுக்கிற டைமில் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுப்பாங்க. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகி கீழே போகுது. கீழே போச்சுன்னா R2 போகும். R2 ஓடுச்சுன்னா பிஇபி போகும். அதே மாதிரி இங்கே பிஇபியில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா S1 போகும். S1 உடச்சிச்சுன்னா அடுத்து S2 போகும். ஸோ இந்த இது வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லைன்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரா ஆகும். நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் மேனுவலாக ட்ரா பண்ணுறது கிடையாது. நெஃப்டி சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து வீக்லி செலக்ட் பண்ண போகிறீங்க. இதுவே வந்து நீங்கள் புட் சைடில் வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா அதே மாதிரி வந்து இண்டிகேட்டரில் கிளிக் பண்ணி வீக்லிக்கு பதிலாக வந்து கால் ப்ரீமியமாக இல்லை வந்து புட் ப்ரீமியமாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 80% ஒரு 85% வந்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டரோட என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடியோ வரும். ஒன்று வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்
அப்படிங்கிற ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி, அதாவது நெஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆகுது, நெஃப்டியில் வந்து எப்படி வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும், கால் பையர் என்ன, கால் செல்லர் என்ன, புட் பையர் என்ன, புட் செல்லர் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணுறது, அப் ட்ரெண்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது, டவுன் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வந்து நீ வந்து செட் பண்ணலாம், நான் ஏகப்பட்ட விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆர்டர் பிளாக்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அதே மாதிரி வந்து ஃபிப் லெவலில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இதை வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேசிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.